நாகூர் சாகுல் அமீத் பாசநாயகத்துடைய குடியேற்றம் நடைபெற இருக்கின்றது. இதில் அனைத்து மக்களும், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்களும் சமய நல்லிணக்கமாக அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஜனாப் ஆசாத் காதிரி சாஹிப் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் அனைவரும் கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் பாய். இந்த கொடியேற்றத்தை பற்றி என்னத்தை சொல்கிறீங்க, எப்படிப்பட்டது? அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்துடைய நாங்கள் இருக்கிற நிர்வாகிங்க இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற உலக புகழ்பெற்ற நாகூர் பாதுஷா அவர்களுடைய 469வது ஆண்டு கந்தூரி விழா முன்னிட்டு இன்றைய தினம் கொடியேற்றம் ஒரு சில மணித்துளிகளில் விமரிசையாக நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கு ஜாதி மத பேதமின்றி உலகத்திலிருந்து அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு எஜமானுடைய ஆசிகளை பெற்று வருடா வருடம் செல்கிறார்கள். அவர்களுடைய பிணைகள் நீங்கி, வேதனைகள் நீங்கி, எஜமான் அவர்களுடைய துவா செய்து இந்த நேரத்திலே அனுப்புகிறார்கள். மகிழ்ச்சியான தருணமான ஒரு சூழ்நிலையாக உள்ளது. இந்த நேரத்திலே நம்முடைய தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கத்தின் சார்பாக இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எங்களின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் சமாதானம் வேண்டி துவா செய்கிறோம். அஸ்ஸலாம். அரே தக்பீர், அரே தக்பீர், அரே ரிசாலத். நான் காணிக்கை தந்திட நிதி இல்லை, உங்கள் கால்களை விட்டால் கதி இல்லை. காதிர் ஒலி எனக்கும் காட்டும் வழி, ஐயா காதிர் ஒலி எனக்கும் காட்டும் வழி. வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றே, வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வருகின்றே. என் வேதனை மூச்சை புயலாய் அங்கு விடுகின்றேன். கொள்ளை இன்பம் தருவீர் என்று நம்புகிறேன், கொள்ளை இன்பம் தருவீர் என்று நம்புகிறேன். ஒரு குறிக்கோள் உண்டு நிறைவேறாமல் வெம்புகிறேன், ஒரு குறிக்கோள் உண்டு நிறைவேறாமல் வெம்புகிறேன். நான் கவலை சேற்றில் கிடக்கின்றேன், நீர் கை கொடுப்பீர் என இருக்கின்றேன். காதிர் ஒலி எனக்கும் காட்டும் வழி, ஐயா காதிர் ஒலி எனக்கும் காட்டும் வழி. இரக்கம் கொள்ள வேண்டும் அடியேன் கண்ணீர் வடித்தே, இரக்கம் கொள்ள வேண்டும் அடியேன் கண்ணீர் வடித்தே. எத்தனை நாளைக்கு இப்படியே நான் கல்லாயிருப்பேன். கருணை கடலே கவிதை என்னும் சொல்லாய் தொடுப்பேன், கருணை
கவிதை என்னும் சொல்லாய் கொடுப்பேன் உங்கள் கல்புக்கணிகை நிச்சயமாக கையால் எடுப்பேன் உங்கள் கல்புக்கணிகை நிச்சயமாக கையால் எடுப்பேன் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த ஃபைசி உங்கள் பைத்தியம் அதில் எனக்கும் உண்டு பாக்கியம் இந்த ஃபைசி உங்கள் பைத்தியம் அதில் வலி எனக்கும் காட்டும் வழி ஐயா அதில் வலி எனக்கும் காட்டும் வழி ஐயா அதில் வலி எனக்கும் காட்டும் வழி வெள்ளி கதவை தள்ளி